வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸுக்கான ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி ஸ்வீட் சீஸ் ரோல். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறப்போ பார்த்து ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது மாவு. ஸோ அதே மாதிரி ஹார்டாக ரொம்ப கட்டி ஆயிடவும் கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சைஸில் எடுத்துக்கோங்க முதல்ல. ஸோ சப்பாத்தி மாவு கட்டையில் ரெண்டு சைடும் மாவு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. இல்லை அப்படின்னா சப்பாத்தி கட்டையில் ஒட்டிடும். ஸோ முதல்ல சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தின்னாக தேய்ச்சிடலாம். ஸோ இப்போ துருவி வச்சுருக்க சீஸை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறமா நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே வச்சு நல்லா தேய்ச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமே கோதுமை மாவு ரெண்டு சைடும் தேய்ச்சிட்டே தேய்ங்க. இல்லை அப்படின்னா அடியில் ஒட்டிடும். அப்புறம் சீஸ்லாம் வெளியில் வந்துடும். சீஸ் வெளியில் வராத மாதிரி ரொம்ப சாஃப்டாகவே தேய்ங்க. அதே மாதிரி எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ தின்னாக தேய்ச்சிருக்கேன்னு. இப்போ தேய்ச்சாச்சு. அடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸோ ஹீட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து பண்ணுறேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டாச்சு. ஸோ அதர் சைட்லேயுமே நெய் கொஞ்சம் தடவிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஈவனாக நல்லா சப்பாத்தி குக் ஆகிருக்கணும். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். ஸோ சீஸ் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்தே இது பண்ணுங்கள். சீஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுது. ஸோ இப்போ ஒரு சைடில் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லாவே ரெண்டு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் டொமேட்டோ சாஸோ இல்லை கெச்சப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வீட்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் ரோல் தான் பண்ண போகிறேன். அதனால் ஜாம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஜாம் ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணாலும் சீஸோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். சாப்பிட்றப்ப கொஞ்சம் சால்ட்டியாக அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் ரோல் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.